ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நான் உங்கள் நிதி நாராயணன் ஃப்ரம் சிட்டி கார் ட்ரைனர்ஸ். வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட மிஸ்டர் மோட்டிலால் சார் இருக்கார், கிளைண்ட் ஃப்ரம் தாம்பரம். ஸோ சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே ஆஃப் கிளாஸு. சார் வந்து ஆல்ரெடி ஒரு டிரைவிங் ஸ்கூல் அப்ரோச் பண்ணிவிட்டு ஸோ டிரைவிங் ஸ்கூலில் கிளாஸஸ் முடிச்சுட்டு நம்மக்கிட்ட வந்திருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்து சாருக்கு மொத்தம் 3 டாஸ்க் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ டாஸ்க் நம்பர் 1 மூவிங் ஆன் அ ஸ்ட்ரெயிட் ரோட், டாஸ்க் நம்பர் 2 மேக்கிங் டேர்னிங்ஸு, டாஸ்க் நம்பர் 3 மூவிங் ஆன் அ ஜிஎஸ்டி ரோட். இன்றைக்கி தான் வந்து அவருக்கு ஃபஸ்ட் டே ஆஃப் கிளாஸ் நம்மளோட டிரைவிங் அகாடமியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தியரிட்டிக்கல் கிளாஸ் ஒரு 1 hour ஆஃப் கிளாஸ் போயிருக்கு. ஸோ ஒரு ஜிஎஸ்டி ரோடில் ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடில் என்னெல்லாம் கான்செப்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ ஒரு லேன் ஃபார்மேஷன், லேன் சேஞ்சிங், ஒரு மிரர் அப்சர்வேஷன் எப்படி அப்சர்வ் பண்ணணும், அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும், ப்ரெடிக்ஷன் எப்படி பண்ணணும், எஸ்ஆர்னோ தியரி எப்படி அப்ளை பண்ணணும், கியர் இன்க்ரீசிங் அண்ட் ரிடக்ஷன், ஸோ எந்த ஸ்பீடுக்கு உண்டான கியரை எப்போ நம்ம ஷிஃப்ட் பண்ணணும், கிளச் கண்ட்ரோல் எப்படி கெயின் பண்ணுறது, மெயின்டைனிங் எ கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஆன் அ ஸ்ட்ரெயிட் ரோட், அண்ட் மோர் ஓவர் ஸ்பீட் கால்குலேஷன். மிரர் பார்க்கும்போது பின்னாடி வர வெஹிக்கிள்ஸோட ஸ்பீடு எப்படி இருக்குது, அவங்க எந்த லேனில் வராங்க, எப்போ நம்மளை ஓவர்டேக் பண்ண போகிறாங்க, அதே மாதிரி அப்சர்விங் த சைன் போர்ட்ஸ் அண்ட் சிக்னல்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி ஜங்ஷனில் என்ன சைன் போர்ட்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ரோடில் மூவ் பண்ணும்போது ஒரு வைட் ஆங்கிள் ஆஃப் வியூ, ஸோ அந்த மூவ்மெண்ட்டோட வெஹிக்கிளோட மூவ்மெண்ட் எப்படி போகுது, வெஹிக்கிளோட லென்த் என்ன, பிரெத் என்ன, இந்த மாதிரி பல விஷயத்தை நம்ம தியரிட்டிக்கலாக அவருக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவருக்கு ஒரு கிளாரிட்டியான ஐடியா அண்ட் கிளாரிட்டியான பிக்சர் கொடுத்துருக்கோம். ஸோ நவ் இஸ் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். அவரே என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, சார் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த விஷயம்லாம் எதுவுமே தெரியாது சார், ஸ்டீரிங் டைமென்ஷன்னா என்னன்னு தெரியாது, ஸோ வெஹிக்கிளோட ஃப்ரேம்னா என்னன்னு தெரியாது, ஃப்ரண்ட் பானட் ஜட்ஜ்மெண்ட்னா என்னன்னு தெரியாது, ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடில் மூவ் பண்ணும்போது நான் எப்படி கிளச் கண்ட்ரோல் கெயின் பண்ணுறது, ஸ்பீடு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, பிரேக் எப்படி நான் ஸ்மூத்தாக ப்ரெஸ் பண்ணுறது, இந்த விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் தியரிட்டிக்கலாக சொன்னது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ அவருக்கு என்ன புரிஞ்சுதோ அதை ப்ராக்டிக்கலாக இப்போ அப்ளை பண்ண போகிறாரு ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடில். ஸோ டாஸ்க் நம்பர் 1 மூவிங் ஆன் அ ஸ்ட்ரெயிட் ரோட், அவர் எப்படி டிரைவ் பண்ணுறது ஸ்ட்ரெயிட் ரோடில் அப்படின்றத நம்ம பார்ப்போம். எஸ். ஸோ வியூவர்ஸ், இப்போ நம்ம வெஹிக்கிள்குள்ளே வந்திருக்கோம். ஸோ இப்போ சார் டிரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடில் மூவ் பண்ணுறாரு. ஸோ ஒரு ஜங்ஷன்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி லெஃப்ட் அண்ட் ரைட் அனலைஸ் பண்ணணும், ஸ்டீரிங் எப்படி ஹோல்டு பண்ணிக்கணும், கியர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், எப்படி ரெடியூஸ் பண்ணணும், இது எல்லாமே அவர்கிட்ட நான் தியரிட்டிக்கலாக ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இஸ் ஜஸ்ட் டிரைவிங் ப்ராக்டிக்கலி. ஸோ கிளச் கண்ட்ரோல் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அதே மாதிரி ஆக்சிலரேஷன் ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் 20 ஸ்பீடில் ட்ரைவ் பண்ண சொல்லியிருக்கேன். கரெக்டாக அந்த ஸ்பீடில் ட்ரைவ் பண்ணுறாரு. ஒரு பிகினர்ஸ் வந்து எடுத்த உடனேவே ஓவர் ஸ்பீடில் ட்ரைவ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் எதுவுமே கிடைக்காது. எவ்வளோ நம்ம ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுறோமோ அவ்வளோ நிறையா கற்றுக்கலாம். ஸோ அதுதான் நான் சார் கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் மெயினாக என்கிட்ட சொன்னதே, ஆக்சுவலாக திஸ் அவரோட வெஹிக்கிள் ஃபோர்டு ஃப்ரீ ஸ்டைல் நியூ வெஹிக்கிள். ஸோ அவர் மெயினாக ஃபீல் பண்ணுறதே கிளச் ரொம்ப ஹார்டாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணார். அவர்கிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, எப்பயுமே கிளச் மேலே கால் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா சடனாக ஒரு இடத்துல ப்ரெஸிங் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்ததுன்னா ஒரு ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிகினர்ஸ் வந்து அவங்களோட வெஹிக்கிள் டிரைவ் பண்ணும்போதே அந்த வெஹிக்கிளுக்கு உண்டான கிளச், பிரேக், ஆக்சிலரேஷனோட மெக்கானிசமுக்கு அவங்க அக்கஸ்டம் ஆகணும். ஸோ கியர் ஷிஃப்டிங் எப்படி ஸ்மூத்தாக பண்ணணும், கிளச் எப்போ ப்ரெஸ் பண்ணணும், பிரேக் எப்படி ப்ரெஸ் பண்ணால் எப்படி ப்ரெஸ் ஆகுது வெஹிக்கிளில், ஸோ கிளச்சோட மூவ்மெண்ட் எப்படி அப்ளை ஆகுது, இது எல்லாமே அவர் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுதான் நான் சொன்னேன். அதே மாதிரி அவர் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ஃப்ரேமை ஜட்ஜ் பண்ண சொல்லியிருக்கேன். திஸ் இஸ் லெஃப்ட் ஃப்ரேம், தட் இஸ் அ ரைட் ஃப்ரேம். அது மாதிரி ஃப்ரண்ட் பானட் ஜட்ஜ்மெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இடத்துல மூவ் பண்ணும்போது ஆப்போசிட்ல வர வெஹிக்கிளோட மூவ்மெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ண சொல்லியிருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ லெஃப்ட்ல நடந்து போறாருன்னா அவர் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே அட்ஜஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உள்ள இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கு அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு கிராஜுவலா பண்ண சொல்லியிருக்கேன். ஸ்ட்ரைட்டா போகும். இங்க லிட்டில் பிட் ஆஃப் ரைட், அகைன் லெஃப்ட் சார், அந்த ரோட்ல நம்ம மூவ் பண்ணணும். இது டெட் எண்ட். ஸ்லைட்டா ரைட்ல வந்து போவாங்க. லிட்டில் பிட் ஆஃப் ரைட், ரைட், இன்னும் ரைட் எடுத்துட்டு போவோம். ஃபுல் ரைட் அந்த ரோட்ல இன்னும் ரைட். வெரி குட். போலாம். லீவர்ல ஸ்லோலி ஸ்ட்ரைட் பண்ணுங்க. வெஹிக்கிள் திருப்பிங்க. அப்படியே ஃபுல் லெஃப்ட். இங்க திருப்பி கம்ப்ளீட் லெஃப்ட், ஃபுல் லெஃப்ட். வெரி குட். தட்ஸ் இட். பர்ஃபெக்ட். அப்படியே போங்க இந்த லைன்ல. மூவ் ஸ்ட்ரைட் நோ. எஸ். கிராஜுவலா ஹோல்ட் பண்ணுங்க ஸ்டீரிங். அப்படியே உங்களுக்கு கொடுங்க. நவ் இன்க்ரீஸ் இங்கே ஃபர்தர். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் கிளாஸ் அப்படின்றதுனால கொஞ்சம் என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அபோவ் 80% அவர்கிட்ட இருக்குது. அந்த கியர் இன்க்ரீசிங், கியர் ரிடக்ஷன், சம்டைம்ஸ் ஹோல்டிங் த ஸ்டீரிங் ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட், அதே மாதிரி லெஃப்ட் மிரர் அப்சர்வேஷன், ரைட் மிரர் அப்சர்வேஷன், மிரர் அப்சர்வ் பண்ணும்போது பின்னாடி வர வெஹிக்கிள்ஸை பார்த்துக்கிறது. அதே மாதிரி அந்த ஸ்பீடை மெயினாக சார் கண்ட்ரோல் பண்ணணும். அதை நான் சார் கிட்ட சொல்லியிருக்கேன். நான் அவரோட வெஹிக்கிளோட ஃபோர்டோட மெக்கானிசம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிளச்சை நம்ம லைட்டாக லீவ் பண்ணாலே அதோட ஃபுல் பவர் அதை எடுத்துக்கும். ஸோ புல்லிங் பவர் ஜாஸ்தி இந்த வெஹிக்கிளில். ஸோ ஒரு பிராண்டடோட வெஹிக்கிள் வந்து ஒரு மாதிரி இருக்கும். இதில் ஸ்ட்ரைட்டாக போங்க. அப்படிங்க ஸ்ட்ரைட்டாக போயிட்டு மேக் அ யூ டர்ன் அந்த ரோட்ல. அப்படியே யூ டர்ன் பண்ணிட்டு அகைன் மூவ் ஸ்ட்ரைட். இங்கே அப்படியே ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்லோ பண்ணிட்டு ஸ்லோ டவுன்.
Very good, sir. Now turn full right here. Fully right. Complete right. Yes. Now. Slowly. Very good. Perfect. Here again. Gradually straight the vehicle. Fine. Move straight now. ஸோ ஆல்ரெடி சாருக்கு பேசிக்ஸ் தெரியும் அப்படின்றதுனால நான் எடுத்த உடனே அவரை வந்து ரோட்ஸுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெச்சில் அவருக்கு ஓட்டும் போதே ஒரு ஜங்ஷன்ஸில் எப்படி மேனேஜ் பண்ணுறது, லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர் எப்படி அப்சர்வ் பண்ணுறது, ஃப்ரேம் எப்படி ஜட்ஜ் பண்ணுறது, ஸ்டீரிங் எப்படி ஹோல்ட் பண்ணுறது, கிளச் எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது, ஸ்பீடு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, பிரேக் எப்படி ஸ்மூத்தாக நம்ம அப்ளை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் அவர் கற்றுக்க முடியும் நிறையாவே. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங் டேர்னிங்ஸ். ஸோ டேர்னிங்ஸ் அவர் என்ன பண்ணுறாரு, என்னெல்லாம் தியரி லை ஆகுது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வியூவர்ஸாக நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஒரு புது ஸ்டூடெண்ட்ஸோ டிரைவிங் கற்றுக்கணுன்றவங்க பார்க்கும்போதே அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். பிகாஸ் இது வந்து கிளைண்டோட வெஹிக்கிள், சாரோட வெஹிக்கிள். ஐ டோன்ட் ஹேவ் அ கிளச் அண்ட் பிரேக் வித் மீ. என்கிட்ட கிளச் அண்ட் பிரேக் எதுவுமே கிடையாது. ஸோ த்ரூ மை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அலோன் நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயே அவர் டிரைவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டிரைவிங் கம்ஃபர்ட் அவருக்கு வந்துடும். ஸோ இண்டிபெண்ட்டாக அவரே தான் எல்லாமே செய்கிறாரு. நான் எதுவுமே ஹோல்ட் பண்ணுறதில்ல, ஒரு ஹேண்ட் பிரேக் ஹோல்ட் பண்ணுறதில்ல, ஸ்டீரிங் ஹோல்ட் பண்ணுறதில்ல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை ப்ராக்டிக்கலாக அவங்க அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் அவங்க என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ நம்ம வந்து பேசிக் ப்ரொசீஜர் மட்டும் சொல்லுவோம். எங்கேயாவது எனார்மஸாக ஒரு தப்பான விஷயம் பண்ணும்போது, வெஹிக்கிள் அன்கண்ட்ரோலாக போகும்போது மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். மற்றபடி எல்லா கண்ட்ரோல்ஸுமே அவங்களே தான் கொண்டு வந்துப்பாங்க. ஸோ அவங்க தப்பு பண்ணாதான் அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிய வரும். நம்மக்கிட்டே கண்ட்ரோல்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அவங்க பண்ணுற மிஸ்டேக்ஸே தெரியாது. ஸோ அவங்க மிஸ்டேக்ஸே பண்ணலன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிட்டி கார் ட்ரைனர்ஸ் பொறுத்த மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கிளைண்ட்டோட டிரைவிங் லெவல் அனலைஸ் பண்ணுவோம். இப்போ சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக கிளச் கண்ட்ரோல், கியர் ஷிஃப்டிங் ஆஸ் வெல் அஸ் பிரேக் கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது பர்ஃபெக்டாக. ஸோ அதனால் நான் டேரெக்டாக அவரை வந்து ரோட்ஸ்க்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவரை நான் கிரவுண்டு கூட்டிகிட்டு போகல. ஸோ அந்த மாதிரி எதுவுமே தெரியாமல் பேசிக்காக இருக்கிறவங்களுக்கு நம்ம கிரவுண்டு கூட்டிகிட்டு போவோம், அங்கே ஜட்மெண்ட் கிளாஸ் எடுப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ரோட்ஸில் மூவ் பண்ணும்போது அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட், ரைட் சைட் ஜட்மெண்ட்டும் பெனிஃபிட்டாக கவர் ஆகுது, ஸ்டீரிங் கண்ட்ரோல் ஹோல்ட் ஆகுது. ஸோ அகைன் ஐ ரிப்பீட், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெச்சில் என்னெல்லாம் போர்ஷன்ஸ் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயின்டைனிங் அ கான்ஸ்டன்ட் ஸ்பீட், ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஸ்பீட் கண்ட்ரோல், கியர் இன்க்ரீசிங், கியர் ரிடக்ஷன், அப்சர்வேஷன், அனலைசேஷன், ப்ரெடிக்டிங் த மூவ்மெண்ட் ஆஃப் அதர் வெஹிக்கிள்ஸ், அப்ளைங் ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன் அண்ட் அனலைசிங் த ரோட் வித். ஸோ வைட் வியூ ஆஃப் அனலைசேஷன். ஸோ இந்த மாதிரி போர்ஷன்ஸ்லாம் தான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடில் கவர் ஆகுது. ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ and you come to a conclusion how we are training the clients and how the clients are getting trained from city car trainers. So always need your support viewers. Kindly subscribe பண்ணுங்க, share பண்ணுங்க, like பண்ணுங்க. Followed by this video I have a Facebook page named Nidhi Driving Instructors. Page ஓட லிங்க் description boxல கொடுத்திருக்கேன். ஸோ அதுவும் ஜஸ்ட் ஒரு glance பாருங்க. அதில் நம்ம clientsோட ratings, reviews, training images எல்லாமே இருக்கும். Always need your support viewers. Thank you.